GTN அகாடமி மற்றும் ஹிந்து தமிழ் வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான இணைய வழி கருத்தரங்கு. DGP டாக்டர் சைலேந்திர பாபு மற்றும் டாக்டர் சத்யா கரிகாலன் வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டி பிடியுங்கள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் டெல்லியில் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. முதல் நாளில் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் உரையாற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்தார். அவரை குதிரைப்படை வீரர்கள் அழைத்து வந்தனர். அங்கு அவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் திரௌபதி முர்முவை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஆகியோர் வரவேற்று மக்களவைக்கு அழைத்து சென்றனர். அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் திரௌபதி முர்மு உரையாற்றினார். மத்திய அரசு கொள்கை முடக்கத்துக்கு முடிவு கட்டும் உறுதியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் கரோனா பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்தியா பொருளாதாரம் நிலைத்தன்மையுடன் இருந்து தனது வலிமையை நிரூபித்து வருகிறது. எளிதில் தொழில் தொடங்க குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளது. ஒரே நாடு ஒரே வரி என்ற GST அறிமுகப்படுத்தப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் பயனளிக்கிறது. மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் பல முன்னணி நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளில் மேட் இன் இந்தியா என பெருமையுடன் குறிப்பிடுகின்றனர் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி, பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று அன்னை லட்சுமியை பிரார்த்திக்கிறேன். ஏழை எளிய மக்களை அன்னை லட்சுமி ஆசீர்வதிப்பார். பாஜகவின் 3வது ஆட்சியின் முதல் முழு பட்ஜெட் இது. இந்த பட்ஜெட்டில் அனைவருக்குமான திட்டங்கள் இடம்பெற்றிருக்கும் என்றார். நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, குடியரசுத் தலைவர் உரையின் இறுதி பகுதியை வாசிக்கும் போது மிகவும் சோர்வடைந்து விட்டார். அவரால் பேச முடியவில்லை, பாவம் என்று வருத்தப்பட்டிருந்தார். அப்போது காங்கிரஸ் MPக்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இருவரும் உடன் இருந்தனர். சோனியா காந்தியின் பதிலை தொடர்ந்து அவரது கருத்துக்கு ஆதரவளிக்கும் விதமாக பேசிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, சலிப்பானது, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்கிறார் என்று தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்களை இழிவானது என்று பாஜக கடுமையாக சாடியுள்ளது. சோனியா காந்தியின் கருத்து குறித்து குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள குறிப்பில், நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை குறித்து ஊடகங்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் சில முக்கியமான தலைவர்கள் உயர் பதவியின் கண்ணியத்தை காயப்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த தலைவர்கள் உரையின் இறுதியில் குடியரசுத் தலைவர் மிகவும் சோர்வடைந்து விட்டார், அவரால் பேச முடியவில்லை என்று தெரிவித்துள்ளனர். இந்த கருத்து உண்மைக்கு மாறானது. எந்த நிலையிலேயும் குடியரசுத் தலைவர் சோர்வடையவில்லை. விளிம்பு நிலை மக்களுக்காக, பெண்களுக்காக, விவசாயிகளுக்காக பேசும்போது சோர்வு ஏற்படாது என்று குடியரசுத் தலைவர் நம்புவதைப் போல அவர் இந்த உரையை வாசிக்கும் போதும் ஒருபோதும் சோர்வடைய மாட்டார். எந்த நிலையிலேயும் இது போன்ற கருத்துக்கள் மிகவும் மோசமான ரசனை, அதோடு துரதிர்ஷ்டவசமானது, முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது என்றும் தெரிவித்துள்ளது. பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு எல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏனென்றால் பெரியார்தான் எங்களுக்கு தலைவர். எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர்தான். இதனால் அதை நாங்கள் பெரிதுபடுத்தவும் தயாராக இல்லை, பொருட்படுத்தவும் தயாராக இல்லை என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் ஆளுநர் ரவி அனைத்து பிரச்சனைகளிலும் அரசுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது எங்களுக்கு நன்றாகத்தான் உள்ளது. அவர் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பை தான் சேர்க்கிறது என்றார். சென்னையில் காலை உணவு திட்டத்தை மாநகராட்சியை தொடர்ந்து செயல்படுத்தும் என்று மாநகராட்சி மேயர் R. பிரியா விளக்கம் அளித்துள்ளார். அண்மை காலமாகவே தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து ஒரு பவன் ரூபாய் 60,000 கடந்து புதிய உச்சத்தை தொட்டது. இந்நிலையில் தங்கம் விலை வெள்ளிக்கிழமை மேலும் அதிகரித்துள்ளது. இதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 120 அதிகரித்து 1 கிராம் 7,730க்கு விற்பனையாகிறது.
பவுனுக்கு ரூபாய் 960 உயர்ந்து 1 பவுன் 61,840 என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இது வரலாறு காணாத விலை உயர்வாகும். தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு முன்பு அனைத்து பொது இடங்கள், மாநில, தேசிய சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகள், சாதி, மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட வேண்டும். கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதை தமிழக செயலாளர் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. டாலருக்கு மாற்றாக வேறு புதிய கரன்சியை உருவாக்கினால் 100% வரி விதிப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல் பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமை வழங்கப்பட்டதன் நோக்கம் வேறு, அது அந்நியர்கள் அமெரிக்காவில் குவிவதற்கானது அல்ல எனவும் அவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். விசிக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளராக இருந்த நிர்மல்குமார் உள்ளிட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைந்தனர். தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா இணைவது ஏற்கனவே உறுதியான நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக அதிமுக நிர்வாகியாக இருந்த நிர்மல்குமாரும் தாவேகா பக்கம் தாவியுள்ளார். இது கட்சி தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக இருந்த நிர்மல்குமார் கடந்த 2023ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பு ரீதியிலான கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையிலும் வலுவான தேர்தல் பிரச்சார கட்டமைப்பை உருவாக்கும் வகையிலும் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர். தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளராக நிர்மல்குமார், தலைமை கழக இணை பொருளாளர் ஆக பி ஜெகதீஷ் உள்ளிட்ட 19 பொறுப்பாளர்கள் பட்டியலை அவர் வெளியிட்டார். மேலும் என்னுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து அவரது அரசியல் வியூகங்களை பின்பற்றி ஆதவ் அர்ஜுனா தேர்தல் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வார் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவது கவனிக்கத்தக்கது.